அன்பு நண்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கு போடக்கூடிய வீடியோவை மேக்சிமம் கவனமாய் பாருங்கள். ஒரு சட்டமன்ற வேட்பாளர் என்ன மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்படி இருக்கும்பொழுது என்னை பொறுத்த மட்டும் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனால் காமராஜர் அப்பச்சி என்ன உரிமையோடு ஏன் சொல்லேன்னு சொன்னால், சுமார் என்னுடைய வயது 60, சுமார் 6 வயது காமராஜர் அப்பச்சி தமிழகத்தில், அதுவும் குமரி மாவட்டத்தில், குறிப்பாக நாகர்கோவிலிருந்து இந்த பொன்மனை வழியாக வந்து கொண்டிருந்தார். அவர் அரசுமூடு ஜங்ஷனுக்கு கொஞ்சம் கீழ்ப்பக்கத்துலேருந்து தாம்சன் அண்ணாச்சின்னு ஒரு நபர் இருந்தார். என்டர்பிரைசஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க தம்பி வந்து பேங்கில் வேலை பார்த்தாங்க. அவங்க பூர்வீகம் திருநெல்வேலி அந்த பகுதியில் உள்ளவங்க. அப்போ அவங்கள வீட்டில் போய் அவர் வந்து அந்த வந்த வழியில் மங்களத்தை தாண்டி அரசுமூடு ஜங்ஷனுக்கு கீழே தான் அவங்க தாம்சன் அண்ணாச்சி வீடு இருந்து, அவங்க வீட்டில் இருந்து அந்த தேர்தல் பிரச்சார நேரத்தில் சாலை ஓரங்களில் மக்கள் அதிகமான கூட்டங்கள், காமராஜர் வாரார்னு. அப்போ எனக்கு சுமார் ஒரு 5லிருந்து 6 வயது இருக்கும். அந்த கூட்டத்தில் நானும் நுழைந்து அவர்களுடைய வீட்டுக்குள்ளே நின்னேன். அவர் அன்னைக்கு விரும்பி சாப்பிட்டது வந்து பப்பாளி பழம். அந்த தாம்சன் அண்ணாச்சி வீட்டிலேருந்து தேநீர் சாப்பிட்ட மாதிரி அவங்க விரும்பி அவங்கள அழைத்தாங்க. அப்போ அந்த வீட்டில் போயிட்டு அவர் அன்னைக்கு சாப்பிட்டது வந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு, நான் சிறுவனாக இருந்ததுனால ஒரு சின்ன பீஸ் எடுத்து எனக்கு கையில் தந்தாங்க. அந்த ஞாபகம் இருக்குது. ஆனால் மற்ற அதில் இப்போவும் ஒரு பெண்மணிக்கு காய்கறி வியாபாரம் பண்ணியாங்க. அவங்களுக்கு ஒரு துண்டெல்லாம் போட்டாங்க. துண்டு போட்டு அவங்கள்ட்ட எல்லாம் பேசுனாங்க. இது என்னுடைய ஞாபகத்தை இது பண்ணுது. என்னுடைய அரசியல் ஆர்வத்தை தான் இதை முகவுரையாக சொல்லேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும்? 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழகத்தை ஒரு பயங்கரமான மாநிலமாக உருவாக்க வேண்டும்னா, இன்னைக்கு வந்து குறிப்பாக எம்எல்ஏ ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ ஃபண்டு இப்போ 1 கோடி ரூபாய் எம்எல்ஏ ஃபண்டில் ஒரு பகுதியில் ஒரு வேலை நடக்குதுன்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடியது என்ன செய்யாங்கன்னா, 1 கோடின்னா 20 லட்சம் ரூபா அந்த எம்எல்ஏக்கானாலும் எம்எல்ஏக்களுடைய சகாக்களுக்கானாலும் அவங்க அதை வந்து கரப்ஷனாக அந்த வேலையை கூட சும்மா ஆன்லைன்லாம் சொல்லியது, அது ஒரு சும்மா சொல்லக்கூடியது. ஆன்லைனில் குறிப்பிட்ட நபர்கள் தான் பதிவு செய்ய முடியும். அவங்க எடுக்கக்கூடியவன் 20 லட்சம் ரூபாய் சம்மந்தப்பட்ட இந்த எம்எல்ஏக்கள் கொடுத்தாகணும். அது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க கையில் போய் சேரும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு எம்எல்ஏ, மக்கள் பிரதிநிதியாக வருகின்ற எம்எல்ஏ 20 லட்சத்தை, 1 கோடி ரூபாயிலிருந்து 20 லட்சத்தை வாங்கியாச்சுன்னா, எம்இ பல்வேறு படிப்புகளை படிச்சுட்டு வரக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், என்ஜினியர்ஸ், அதில் 4-5 என்ஜினியர்ஸ் வருவாங்க. அவங்களும் தெளிவாக இதே போன்று 20 லட்சம் ரூபாயை வாங்கிடுவாங்க. 100 லட்சம் ரூபாயில் 40 லட்சம் ரூபாய் அதிகாரிகளும் இந்த முதன்மையான நம்மகிட்ட ஓட்டு வாங்கக்கூடிய அந்த அரசியல் பிரமுகர் வாங்கிடுவார். அப்போ தெளிவாக நாம் போடுகின்ற ஓட்டை அவங்க தவறாக பயன்படுத்தி 20 லட்சம் இங்கே போயாச்சு, அதிகாரிகள் இந்த ஆள் வாங்கியதை பார்த்து தான் அவங்க வாங்குவாங்க. 40 லட்சம் ரூபா போயாச்சு. அப்போது 100 லட்சம் ரூபாயினுடைய ஒரு ஒப்பந்ததாரர் அந்த வேலை அடிக்காருன்னு சொன்னால், கட்டாயமாக அவருக்கும் லாபம் வேணும். அப்படின்னா அது ஒரு 50% தான் இந்த வேலைகள் நடைபெறுகின்றது. வேலைகள் நடைபெறும் பொழுது என்ன நடக்குது? அந்த சாலைகள் சரியாகவே இல்லை. ஒட்டுமொத்த தமிழகத்திலே நிலவில் எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது எம்எல்ஏக்களானாலும் சரி, பேரூராட்சி தலைவர்களானாலும் சரி. எனவே தான் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், இந்த தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த
234 எம்எல்ஏக்களுக்கும் நான் ஒரு மாதிரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வயது 60. என்னுடைய ஃபேமிலிக்கு வேண்டி என்னுடைய 2 பிள்ளைங்க, 4 பேர பிள்ளைங்க, நாங்கள் 10 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். என்னுடைய அனுபவம், என்னுடைய பிஸ்னஸ் தனி. நான் ஒரு சமூக பணி 5 ஆண்டுகள் செய்ய வருகின்றேன் என்று சொன்னால் இந்த மக்களுக்கானவனாக இருக்கணும். இந்த மக்கள் என்று நான் இந்த அரசு காசுலண்டு ₹1 எடுக்காத ஒரு மனிதனாக தான் இங்கே வரணும். கதர் சட்டை நாம் போட்டுட்டு இந்த மக்கள் பணி செய்ய வருகின்றன்னா நாம் துல்லியமாக இருக்கணும். அது இந்த பத்மநாபபுரம் தொகுதியிலிருந்து தான் அது உருவாக்கப்படணும். இல்லைன்னா நான் சொல்வது மாதிரி ஏதாவது ஒரு இந்த வேட்பாளராக நிற்கின்றவர்களோ நின்றவர்களோ இல்லைன்னா பஞ்சாயத்தினுடைய பிரசிடென்ட்டுகளோ நான் அரசு பணத்தை ₹1 வாங்கல, அது என்னுடைய ஃபேமிலிக்கு வரலன்னு சொல்லுவார்களா என்னுடைய கேள்வி. இல்லை இனி நிற்க போகிறவங்க அப்படி சொல்லுவாங்களா? நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தருகின்றேன். எபனேசர் குலசேகரத்தை சார்ந்தவன் இந்த பத்மநாபபுரம் தொகுதியில் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற நோக்கமே எனக்கு கிடையாது. பட் ஆனால் சுமார் 2012 மரியாதைக்குரிய கலைஞரை சந்திப்பதற்காக முயன்றேன். தற்பொழுது இருக்கின்ற அவங்க மகன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்கள சந்திக்கணும்னு முயன்றேன், நடைபெறவில்லை. அது ஒரு ஏமாற்றமாக இருக்கின்றது. அவர்களை பார்ப்பதென்றால் ஒரு எட்டா கனியாக இருக்கின்றது. எனவே தான் உங்களுடைய ஒருவனாக நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், இந்த பகுதியில் குமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அதிகமான ரப்பர்கள் இருக்குது. இதை உலக அளவில் சந்தைப்படுத்த வேண்டியது இருக்குது. ரப்பர் என்ற ஒரு வார்த்தை முதலமைச்சர் சொல்லப்படவே இல்லை. எனவே தான் இந்த முறை இந்த தொகுதியில் நிற்கணும். என்னுடைய நோக்கம் எதேச்சகரமாக நான் காண்பது கனவாக இருக்கும். ஆனால் நான் பேசுவது உண்மை. இந்த மக்களுக்காக 5 ஆண்டுகள் பணி செய்யணும். எதேச்சகரமாக எம்எல்ஏ ஆனேன் என்று சொன்னால் 100 விழுக்காடு சொல்லுகின்றேன். 5 ஆண்டுகள் 60 மாதம். இந்த 60 மாதத்தில் ஒரு ஊதியம் குடிக்காங்க. 1,12,000, 1 லட்சத்துலேருந்து 1,50,000 வரை. நான் தெளிவாக சொல்லுகின்றேன், இந்த 60 மாத சம்பளத்தையும் முதல் மாதத்திலிருந்தே இந்த பகுதியினுடைய பத்மநாபபுரம் தொகுதியினுடைய மக்களுக்கு கல்வி உதவித்தொகையாக 60 பேருக்கே கொடுத்துருவேன். அவங்களுடைய அக்கௌண்ட்லேயே அப்படியே போயிடும். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன். எனக்கு ஓரளவு ஆஸ்தி இருக்கின்றது. இந்த மக்களுக்காக இந்த 5 ஆண்டுகள் சென்னைக்கு போக வேண்டியது இருக்கும். என்னுடைய ட்ராவல் இது அத்தனையும் என்னுடைய செலவிலே நான் பார்த்துருவேன். 1 பைசா இந்த அரசனுடைய காசாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகின்றேன், எம்எல்ஏ ஃபண்டு வருகின்றது. 10 லட்ச ரூபாய்க்கு வேலை வருதுன்னா அந்த 10 லட்சம் ரூபாயும் ஒப்பந்ததாரர் ஆன்லைனில் பதிவு பண்ணாங்க, வேலையை எடுத்துக்கொள்ளாங்க. அந்த ரோடு பிரிட்டிஷ்காரன் காலத்திலையும் ஐயா காமராஜருடைய காலத்திலையும் இருந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர். ஏன்னா அந்த எம்எல்ஏ ஃபண்டு வாங்காத பட்சத்தில் உண்மையிலே படித்த என்ஜினியர்கள் 1 பைசா வாங்க மாட்டாங்க. எம்எல்ஏ பார்த்ததும் அவங்களுக்கு புரியும், இந்த நபர் காசு வாங்காதவர், நான் இப்படித்தான், நான் படித்த கல்விக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும், இந்த ஆள் சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு நாம் களவை கற்றுக் கொடுத்தால், அது கற்றுக் கொடுப்பது யார் மூலமாக? பொதுமக்கள் மூலமாக. நாம் அவர்கள் வராங்க, சோனல்னு சொல்லியாங்க, பூத்து கமிட்டின்னு சொல்லியாங்க, ஒரு கும்பலை இறக்கி விடியாங்க. அவங்க தவறான கருத்துக்களை பதிவு பண்ணி எம்எல்ஏ ஆக்கியாங்க. இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு என்னுடைய இந்த செய்தி சென்றாக வேணும். தெளிவாக அவர்கள் சொல்லட்டும். மக்களுக்காக பணி செய்ய வருகின்றேன் என்று சொன்னால், தன்னுடைய வீட்டில் இருந்து இந்த மாதிரி போக்குவரத்து செலவுகள் அவன் தான் பார்த்துக்கிட்டானோ. இதை அவர்கள் செய்யாட்டாலும் கன்னியாகுமரியில் இருக்கின்ற பத்மநாபபுரம் தொகுதியில் என்னை பொறுத்த மட்டில் எபனேசர் சொல்லுகின்றேன், அது கட்சி எனக்கு வாய்ப்பளித்தால் இந்த மாதிரியாக செய்வேன். கட்சி வாய்ப்பளிக்காத பட்சத்திலும் இந்த மக்களுக்காக, ரப்பர் விவசாயிகளுக்காக, ரப்பர் வியாபாரிகளுக்காக, ரப்பர் தொழில் செய்கின்றவர்களுக்காக இந்த முறை பத்மநாபபுரம் தொகுதியில் எபனேசர் நாமினேஷன் பண்ண போகிறாங்க.
குழுக்களாக எனக்கு இங்கே வந்து சோனல் கமிட்டி இருக்காது, வட்டார கமிட்டி இருக்காது, பூத் கமிட்டி இருக்காது. நான் எல்லா வீடையும் வந்து சந்திக்க முடியாது. உங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. ஒருவன் ஒரு விஷயத்தை சொல்ல இவனை நம்ம ஒரு ஓட்டை போட்டு பார்ப்போம். ஏன்னா நான் வந்து 40 ஆண்டுகள் ஓட்டு போட்டாச்சு. ஓட்டு போட்டதில் நாங்கள் இந்த மாதிரிப்பட்ட சவால் விட்டு ஒரு நபரை பார்க்கவில்லை. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பார்க்கப்படவில்லை, ஆல் இந்தியா அளவிலையும் பார்க்கப்படவில்லை. எல்லா வீடுகளையும் நாம் சுத்தம் பண்ண முடியாது. நம்மை நாம் சுத்தம் பண்ண வேண்டும். அது பத்மநாபபுரம் தொகுதியில் என்று ஆரம்பிப்போம். ஏனென்று சொன்னால் இங்கே வந்து தமிழகம் இன்னைக்கு வந்து தழும்பிக் கொண்டே இருக்கின்றது. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த ஊழலுக்கு உச்சம். யாரும் கட்டுப்படுத்தவே முடியலை. சாலைகள் சரியாக இல்லை. ஐயா காமராஜருடைய காலத்தில் போட்ட சாலைகள் தான் இருக்குது, விரிவுபடுத்தப்படவில்லை. எனவே உங்களுடைய ஒரு நபராக ஒரு முறை ஒரு வாக்கை யாருக்கோ உங்களுக்கு தெரியாத ஒரு நபருக்கு போடுவது உங்களில் ஒருவனாக நான் கேட்கின்றேன். நீங்களாக நினைத்து கொள்ளுங்கள். ஒரு முறை போடுங்கள். போட்டு பார்த்து இந்த நபர் செய்தானா என்று பாருங்கள். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். இந்த அரசிடமிருந்து நாம் ஒரு பைசா வாங்குகின்றோம் என்று சொன்னால் அது தெருவில் தெரிகின்ற பிச்சைக்காரன் வாங்குவது. ஒப்பந்ததாரர்கிட்ட ஒரு எம்எல்ஏ ரூபாய் வாங்குனா அவன் சிலவன் பிச்சைக்காரன் வந்து அழுக்கு சட்டை போட்டுட்டு வாங்கியான். இவன் டீசெண்டாக கதர் சட்டை போட்டுட்டு இந்த உலகத்தையும் தெய்வத்தையும் ஏமாற்றி கொள்ளுகின்றான். எனவே நீங்கள் தெளிவாக இந்த மக்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் முன்னே இருக்கக்கூடிய எபனேசர் இதை சொல்ல உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நீங்கள் குழுக்களாக இப்படி ஒரு நபர் பேசி இருக்கின்றானே என்று புரிந்து கொள்ளுங்கள். பேசுங்கள். எனக்கு ஒரு வாக்கை தந்து பாருங்கள். ஒரு ஓட்டு என்பது சாதாரணப்பட்டதில்லை. நீங்கள் கொள்ளையடிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்குறீன்னு சொன்னால் கொடுங்க. இல்லை, இந்த ஒரு மனிதன் வெளிப்படையாக சொல்லுகின்றானே, தன்னுடைய சொந்த செலவில் 5 ஆண்டுகள் பயணிப்பேன், வருகின்ற அந்த ஊதியத்தை வாங்கி இந்த மக்களுக்கு கொடுப்பேன், அதுவும் தவிர்த்து இந்த 10 லட்சத்திலிருந்து 1 கோடியில் எவ்வளவு ரூபாய் இந்த தொகுதிக்கு வருகின்றதோ அவ்வளவும் வெள்ளை அறிக்கையாக ஒரு அரசு ஒப்பந்ததாரர் சில்லி காசு வாங்க மாட்டேன் என்று சொல்லி இந்த நபர் களத்தில் நிற்கின்றாரே. எனவே இந்த நபருக்கு ஒரு வாக்கை கொடுப்போம் என்று நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் தருகின்றேன். நீங்கள் எனக்கு திரும்ப தருகின்றீர்களா என்று காலம் பதில் சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.